ஹாய் 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 மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போது எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட். ஆமாம், காய்கறி மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? வீட்டுக்கு தேவையான காய்கறிங்க, அப்புறமா தக்காளி பழம், வெங்காயம், மிளகா, லொட்டு லொஸ்க்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு போக போகிறோம். நீங்களும் நாங்கள் என்னென்ன வாங்குறோன்னு சொல்லி அப்படியே பாருங்கள், சரிங்களா? நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் எல்லாம் போட்டு விடுங்க. அப்போ தானே இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா மக்களே? சரி. எடி மெண்டல் மெண்டல், வீடியோ இன்ட்ரோ கொடுத்தது போதும். நீ என்ன யூடியூப் இல்லாத எடுத்துட்டுக்கிற? வந்து காய்கறி என்னென்ன வேணுமோ தேடி நல்லதாக பொறுக்கி எடுவா. அதானே நாம் என்ன வேலையாக வந்துக்கிறோம், அவ பட்டுக்கு தானாக பேசிட்டு இருக்கிற பாரு போனை வச்சுக்கிட்டு. பின்ன காய்கறி கடைக்கு காய்கறி வாங்க வராமல் துணி எடுக்க வருவாங்க. இப்போ இவன் சொல்லாட்டி நம்ம காய்கறி வாங்க வந்துக்கிறோன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ தான் ஊருக்கே மைக் போட்டு சொல்லிட்டு இருக்கிறா. வந்து என்னென்ன காய் வேணுமோ சட்டுனா பொறுக்கி எடு, அப்புறம் நாங்கள் வாங்கிக்கிட்டோமா உன்னை விட்டடிச்சுட்டு ஓடி போயிடுவோம். அப்புறம் பஸ்ஸுக்கு நேராகி போயிடும். சரி சரி, நீங்கள் வாங்குங்க, நான் இந்த அந்த கடையில் வாங்குறேன். ஒரு இழிச்சு வாச்சி கிடச்சிடக்கூடாது இவங்களுக்கு. திட்டுறதுக்கு அப்படியே ஆளாளுக்கு ஒன்று கூடிடுவாங்க. ஏன் பத்துமணி, இந்த பூண்டை பாரு, நல்லா சிறுஞ்சிரும் பூண்டு பல்லாத்தான் இருக்குது. ஆனால் நாட்டு பூண்டு மாதிரி தெரியுது. இல்லை பச்சை பூண்டை என்னமோ பாரு, வாங்கலாமா இல்லை வேறு கடையில் பார்த்து வாங்கிக்கிடலாமான்னு? எது இந்த பூண்டியா சொல்கிறீங்க? அது பார்த்தாவே தெரியுதுக்கா, அதெல்லாம் காஞ்சி போய் சருவாட்டம் கிடக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோமா நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ரொம்ப பல்லு சின்னதாகுது, இது உளிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் பிடிக்கும். அதுதான் நானும் பார்த்தேன், பூண்டு சின்னதாகுது ஆனால் நாட்டு பூண்டு மாறிக்குதுன்னு தான் பார்க்க சொன்னேன். பூண்டு நாட்டு பூண்டாட்டம் தான் தெரியுது, ஆனால் பல்லு சின்னதாகுது, ரொம்ப சருவாட்டம் கிடக்குது. அது வேணாம், நீங்கள் வேறு காய்கறி இதை வெங்காயமாக பாரு நல்லதாக இருக்குது, அது வேணா வாங்கிக்கிடுங்க. நம்ம உள்ளே போய் பூண்டு வாங்கிக்கிடலாம். இந்த பீக்கங்காயும் சொரக்காயும் நல்லதாக இருக்குது. என்னக்கா பிரசா, இது வாங்கிக்கலாமா? ஆளுக்கு அரை கிலோ. ஆமாக்கிட்ட பிரச்சா தாங்குது. அந்த பாவக்காயும் பாரு நல்லா தான் இருக்குதாட்டுங்குது. அது ஒரு அரை கிலோ இல்லை 1 கிலோவாகவே சொல்லிவிடு. எங்கள் வீட்டில் குழம்பு வணக்கத்துக்கு பொரிக்கிறதுக்கு எல்லாம் அந்த பாவக்காய்னா நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு கிலோ கட்ட சொல்லிவிடு. நீ எம்பிட்டு வேணுமோ வாங்கிக்க. இந்த கத்திரிக்காயெல்லாம் முத்தனக்காய் ஒரு சொத்தக்காயாகவே இருக்குது. இதை போய் கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாரு இந்த கடைக்காரன். பத்திராளியாக்கா, இந்த கடையில் நல்லா உருளைக்கிழங்கு நல்ல கிழங்கு இருக்குது, மஞ்சள் கொளிச்சிக்கிட்டு. அது உங்களுக்கு வேணுமா? வாங்கட்டுமா? உருளைக்கிழங்கா? அது சின்ன வேற வாவி பிடிச்சிக்கிட்டே இழுத்து எடுத்து. சரி சொல்லு, ஒரு கிலோ. இந்த காலிஃப்ளவர் பூ எம்பிட்டு ரேட்டுன்னு? அது பூவை சைஸ் பொறுத்துமா. நீங்கள் பூவு எது வேணுமோ எடுங்க, நான் அப்புறமேட்டிக்கு விலை சொல்லுதேன். பார்க்குறதுக்கெல்லாம் பழைய பூ மாதிரி இருக்குதே, ஒன்றும் பிரச்சனை காண மாட்டேங்க. அப்புறம் புழுவை போய் உட்காந்து க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு பொழுதே போயிடும். அது என்னம்மா பண்ணுது, சுத்தம் பண்ணிக்கிட்டா போகுது. அப்படி புழு இருந்துச்சுன்னா தான் அது ஒரிஜினல் பூன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் மருந்து அடிக்காமல் சுத்தமாக விளைய வச்சு வருது. அப்படியா? சரி சரிண்ணே, எனக்கு ஒரு 2 பூ கொடுங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கொடுங்க. நம்ம பெருசு வேணாம், நம்ம சின்னதும் வேணாம். சரிம்மா, 2 பூக்கும் 60 ரூபா கொடுத்துரு. ஒரு 10 ரூபா கூடவா குறைச்சிக்கிட மாட்டீங்க? சொன்னதே குறைச்சித்தாம்மா சொல்லியிருக்கிறேன், அதுலேயும் வழக்காடாமல் கொடுத்துட்டு போ. சரிண்ணே, எல்லா கடைக்காரும் இப்படி ஒரு டைலாக வச்சுக்கிறீங்க. சரிண்ணே, நீங்கள் எல்லாம் வெயிட் போட்டு கட்டி ஒரே கவரில் போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா. இன்னமா வாங்கிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரமாக வாங்க. அப்புறம் பஸ்ஸு போயிருச்சு, அதை போயிருச்சுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் பூண்டு வாங்காமல் கிடக்குது இங்கே. நல்லா இல்லைன்னா உள்ளே போய் வாங்கணும். இந்த பஸ்ஸுக்கெல்லாம் போக முடியாது, அப்புறமா அடுத்த பஸ்ஸுக்கு போய்க்கலாம். கம்முனு சரிக்கா. இன்னும் கத்திரிக்காய், முள்ளங்கி, அப்புறம் பருப்பில் போடுறதுக்கு அப்புறம் அந்த சவு அது இதெல்லாம் இங்கே காணும். நம்ம வேறு கடையில் போய் பார்க்கலாம். அங்கேயே வாங்கிட்டு இருந்தோமோ அப்புறம் நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே வாங்கினதுக்கெல்லாம் எம்பிட்டுன்னு சொல்லி காய்ச்சி கொடுத்துட்டு இன்னொரு கடையில் போய் பார்க்கலாம். சரி சரி, காய்ச்சி கொடுத்துட்டு வா, நம்ம போய் இன்னொரு கடையில் பார்க்கலாம். கடைக்காரியே காணுமே. நாம் வந்து இவ்வளோ நேரமாக காயை பொறிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்கே போனாங்களே தெரியலையா, ஆளே காணும். அந்த கடையும் என்னத்து தாமா, இருங்க வாரேன். ஏனே, அந்த கடையை விட்டுட்டு இங்கே நின்றுக்கிறீங்களே, அப்புறம் யாருன்னா தெரியாமல் களவான்ட்டு போயிட்டாங்களா, என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் நம்ம மக்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது இல்லைம்மா, சும்மா சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வித்தியத்தானே இருக்கிறோம், அவங்க கூப்பிடுவாங்க.